நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லி சொல்லி உங்க வாழ்க்கையே நாளைக்கு தான் இருக்கா? அடுத்த 10 நிமிடத்தில் நான் சொல்லும் இந்த 7 சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் தெரிஞ்சா இன்னைக்கே உங்க ப்ரோக்ராஸ்டினேஷன் ஹேபிட்டை முழுசா வெல்லலாம். இது சாதாரண டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ இல்ல, டாப் 1% பெர்ஃபார்மர்ஸ் மட்டும் பயன்படுத்தும் நியூரோ சயின்ஸ் பேஸ்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன் ஹேக்ஸ். வெறும் 7 டெக்னிக்ஸ், அவ்வளவுதான். உங்க ப்ரொடக்டிவிட்டி 300% அதிகரிக்கும். பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். தள்ளி போடுற நீங்க ஆக்ஷன் ஹீரோவா மாறுவீங்க. உண்மையிலே ப்ரோக்ராஸ்டினேஷனை வெல்லணும்னு நினைக்கிறவங்க இன்றே செய்வேன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உண்மையான மாற்றம் வேணும்னா முழுசா பாருங்க. பாதியில நிறுத்தினா பாதி ப்ராப்ளம் தான் தீரும். அடுத்த 10 நிமிடம் உங்க ப்ரோக்ராஸ்டினேஷன் ப்ராப்ளம்க்கு பெர்மனன்ட் சொல்யூஷன். ஆரம்பிக்கலாமா? சீக்ரெட் நம்பர் 1, 2 மினிட் மேஜிக் ரூல். சின்ன ஆரம்பம், பெரிய வெற்றி. டேவிட் ஆலன், ப்ரொடக்டிவிட்டி குரு, சொன்னார், எந்த வேலையும் 2 நிமிடத்துக்குள் முடிக்க முடியும்னா உடனே செய்யுங்கள், யோசிக்காதீங்க. இதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷனை வெல்லும் முதல் ஆயுதம். இதன் அர்த்தம் என்னவென்றால், பெரிய டாஸ்கை சின்ன சின்ன 2 மினிட் சங்க்ஸா உடைங்க. அதாவது மலையை ஒரே நாளில் தூக்க முடியாது, ஆனால் கல்கல்லா எடுக்கலாம். இன்றைய காலத்தில் பாருங்க, 87% மக்கள் பிக் டாஸ்கை பார்த்து பயந்து தள்ளி போடுறாங்க. இது ரொம்ப பெரிய வேலை, நேரம் இல்லை, இந்த எக்ஸ்கியூஸ் லூப்ல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பெரிய வேலையை பார்த்து ஓவர்வெல்ம் ஆகுறீங்களா? உதாரணமாக, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் 300 பேஜஸ் தீசிஸ் எழுத 6 மந்த்ஸா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். 2 மினிட் ரூல் அப்ளை பண்ணினார். தினமும் 2 மினிட்ஸ் ஒரு பேராகிராஃப் 45 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டார். நினைவில் வையுங்கள், ஜர்னி ஆஃப் 1000 மைல்ஸ் பிகின்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப். இப்பவே ஒரு பெண்டிங் டாஸ்கை எடுங்க, அதுல 2 மினிட்ஸ் மட்டும் செய்யுங்க, டைமர் வைங்க. இப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ரகசியம் உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். சீக்ரெட் நம்பர் 2, டோபமின் டீடாக்ஸ் டெக்னிக். உங்க பிரெயினை ரீசெட் பண்ணுங்க. ஸ்டான்ஃபோர்ட் நியூரோ சயின்டிஸ்ட் டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் சொல்றார், ப்ரோக்ராஸ்டினேஷன் என்பது டோபமின் அடிக்ஷன். இதை புரிஞ்சா சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக். எளிமையாக சொல்லணும்னா, நம்ம பிரெயின் இன்ஸ்டன்ட் பிளெஷர் தேடுது. சோஷியல் மீடியா, யூடியூப் ஷார்ட்ஸ், கேம்ஸ், ரியல் ஒர்க் போரிங்கா தெரியுது. பிரெயின் கெமிஸ்ட்ரியவே மாத்தணும். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? மக்கள் காலையில எழுந்ததும் ஃபோன் செக் பண்றாங்க, டோபமீன் ஸ்பைக் ஆகுது. அப்புறம் நார்மல் ஒர்க் எல்லாம் போரிங். பிரெயின் சொல்லும், இது வேண்டாம், என்டர்டெயின்மெண்ட் வேணும். நீங்க ஒர்க் பண்ணும்போது ஃபோனை அடிக்கடி செக் பண்றீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் டெய்லி 6 ஹவர்ஸ் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுவார். ஒரு வாரம் மார்னிங் 1 ஹவர் நோ ஃபோன் ரூல் ஃபாலோ பண்ணார். ப்ரொடக்டிவிட்டி 200% இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ராஜெக்ட் 15 டேஸ் முன்னாடியே கம்ப்ளீட். முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ட்ரோல் யோர் டோபமீன், கண்ட்ரோல் யோர் ப்ரொடக்டிவிட்டி. நாளை காலை முதல் 1 ஹவர் நோ ஃபோன், நோ என்டர்டெயின்மெண்ட், ஓன்லி இம்பார்ட்டன்ட் ஒர்க். இது மட்டும் போதாது, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சீக்ரெட் நம்பர் 3, ஈட் த ஃப்ராக் மெத்தட். கடினமானதை முதலில் முடி. மார்க் ட்வெயின் சொன்னார், காலையில் முதல் வேலையா ஒரு தவளையை சாப்பிட்டா அன்றைய மீதி நேரம் எதுவும் கடினமா இருக்காது. பிரையன் ட்ரேசி இதை ப்ரொடக்டிவிட்டி டெக்னிக்கா மாத்தினார். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, உங்க ஹார்டஸ்ட் டாஸ்கை காலையிலேயே முடிங்க. பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது டிஃபிகல்ட் ஒர்க் செய்யுங்க. ஈவினிங்க்கு ஈஸி டாஸ்க்ஸ் வைங்க. 90% மக்கள் செய்யும் தவறு என்னன்னா, ஈஸி டாஸ்க்ஸை முதல்ல செய்கிறாங்க. எனர்ஜி குறைந்த பிறகு ஹார்ட் டாஸ்க்கை பார்த்து பயந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க. நீங்கள் டிஃபிகல்ட் டாஸ்க்ஸை கடைசி வரை தள்ளி வைக்கிறீங்களா? நான் பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட் மேத்ஸை பிடிக்காது, டெய்லி நைட் படிக்க ட்ரை பண்ணுவார், முடியாது. மார்னிங் 6 AM ஃபர்ஸ்ட் திங் மேத்ஸ் படிக்க ஆரம்பித்தார். 2 மந்த்ஸில் கிளாஸ் டாப்பர். பாடம் ஹார்டஸ்ட் ஃபர்ஸ்ட், ஈஸியஸ்ட் லாஸ்ட், சக்ஸஸ் ஃபார்முலா. நாளை உங்க மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்கை காலை முதல் வேலையா செய்யுங்க. 3வது ரகசியம் உங்க மனசை தொட்டு இருக்கும். ஆனால் 4வது சீக்ரெட் நம்பர் 4, பாமடோரோ பவர், 25 நிமிட அதிசயம். பிரான்சிஸ்கோ சிரில்லோ 1980ல டொமேட்டோ ஷேப்ட் டைமர் வச்சு கண்டுபிடிச்ச டெக்னிக் இன்று உலகம் முழுக்க மில்லியன்ஸ் பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, 25 நிமிடம் ஃபோக்கஸ், 5 நிமிடம் பிரேக். இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணுங்க. பிரெயினுக்கு ஸ்பிரிண்ட் அண்ட் ரெஸ்ட் பேட்டர்ன் பிடிக்கும். இப்போ நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குது தெரியுமா? 3 மணி நேரம் கண்டினியூஸா உட்கார்ந்து ஒன்றும் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஃபோக்கஸ் இல்ல, எனர்ஜி இல்ல. நீங்க எவ்வளவு நேரம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஃபோக்கஸ் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் டெய்லி 6 ஹவர்ஸ் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுவார். ஒரு வாரம் மார்னிங் 1 ஹவர் நோ ஃபோன் ரூல் ஃபாலோ பண்ணார். ப்ரொடக்டிவிட்டி 200% இன்க்ரீஸ் ஆச்சு. ப்ராஜெக்ட் 15 டேஸ் முன்னாடியே கம்ப்ளீட். முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ட்ரோல் யோர் டோபமீன், கண்ட்ரோல் யோர் ப்ரொடக்டிவிட்டி.
நாளை காலை முதல் 1 hour நோ ஃபோன் நோ என்டர்டெயின்மெண்ட், only important work. இது மட்டும் போதாது, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சீக்ரெட் நம்பர் 5, அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் மேஜிக். யாராவது ஒருத்தர் வேணும். ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ ஸ்டடி சொல்லுது, அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் இருந்தா சக்சஸ் ரேட் 95%. தனியா போராடாதீங்க. அதாவது உங்க கோல்ஸை யாருக்காவது சொல்லுங்க, டெய்லி அப்டேட் கொடுங்க. மற்றவர்கள் கேட்பாங்கன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்வீங்க. ஆனால் பாருங்க, பலர் நான் தனியா மேனேஜ் பண்ணிக்குவேன்னு ஈகோல இருக்காங்க. ரிசல்ட் தொடர்ந்து ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காங்க. நீங்க உங்க கோல்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்றது இல்லையா? 2 நண்பர்கள் ஜிம் ஜாயின் பண்ணாங்க. ஒருத்தர் தனியா, இன்னொருத்தர் ஃப்ரெண்டோட. பார்ட்னரா போனவர் 6 பேக். இதுல இருந்து நாம கத்துக்கணும், டுகெதர் we achieve more. இன்னைக்கே ஒரு ஃப்ரெண்டை சூஸ் பண்ணி உங்க கோலை சொல்லுங்க, டெய்லி செக் இன் பிளான் பண்ணுங்க. இதுவரை சொன்னதெல்லாம் வெறும் ஆரம்பம். இப்போ வரப்போறது சீக்ரெட் நம்பர் 6, என்விரான்மெண்ட் என்ஜினியரிங். சூழலை மாத்துங்க. ஜேம்ஸ் கிளியர், அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஆத்தர் சொல்றார், மோட்டிவேஷனை நம்பாதீங்க, என்விரான்மெண்ட்டை டிசைன் பண்ணுங்க. கேம் சேஞ்சிங் இன்சைட். எளிமையாக சொல்லணும்னா, உங்க சரௌண்டிங்ஸை ஒர்க் பண்ண ஈஸியா செட்டப் பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸை தூரமா வைங்க, டூல்ஸை பக்கத்துல வைங்க. இன்றைய ஜெனரேஷன் என்ன பண்றாங்க தெரியுமா? பெட்ல படுத்துக்கிட்டே ஒர்க் பண்ண ட்ரை பண்றாங்க. டிவி முன்னாடி உட்கார்ந்து படிக்க முயற்சி பண்றாங்க. என்விரான்மெண்ட்டே எனிமி. உங்க ஒர்க் ஸ்பேஸ் ஆர்கனைஸ்டா இருக்கா? ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோனை வேற ரூம்ல வைக்க ஆரம்பிச்சார், புக்ஸை டேபிள்ல ரெடியா வச்சார். ஸ்டடி டைம் 4 hours இன்க்ரீஸ் ஆச்சு. ரேங்க் 50th இருந்து 5th. பாடம், ரைட் என்விரான்மெண்ட் கிரியேட்ஸ் ரைட் ஹேபிட்ஸ். இப்பவே உங்க ஒர்க் ஸ்பேஸை கிளீன் பண்ணுங்க, ஃபோனை வேற ரூம்ல வைங்க. கடைசி ரகசியம், ஆனால் மிக முக்கியமானது. சீக்ரெட் நம்பர் 7, 5 4 3 2 1 லான்ச் டெக்னிக். ராக்கெட்டா கிளம்புங்க. மெல் ராபின்ஸ் கண்டுபிடிச்ச ரெவல்யூஷனரி டெக்னிக். இன் 5 seconds your life will change. 10 million பீப்புளுக்கு ஒர்க் ஆச்சு. டெக்னிக் சிம்பிள். எந்த வேலை செய்யணும்னா 5 seconds லைஃப்ல மாறும், லைஃப் மூவ்மெண்ட் மாறும். பிரச்சனை என்னன்னா, நம்ம பிரெயின் 5 secondsக்கு மேல எக்ஸ்கியூசஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். சாப்பிட்டு பண்ணலாம், காஃபி குடிச்சிட்டு பண்ணலாம், இப்படி எண்ட்லெஸ் லூப். நீங்க எத்தனை முறை இன்னும் 5 நிமிடம் சொல்லி தள்ளி போட்டிருக்கீங்க? என் கிளையண்ட் ஒருத்தர் மார்னிங் 6 AM அலாம் வைப்பார், ஆனால் 8 AM வரை ஸ்னூஸ் பண்ணுவார். 5 4 3 2 1 டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் டேலேயே 6 AM ஷார்ப்பா எழுந்தார். 30 days கன்சிஸ்டன்ட். நினைவில் வையுங்கள், ஆக்ஷன் பீட்ஸ் மெடிடேஷன், மூவ்மெண்ட் பீட்ஸ் மோட்டிவேஷன். அடுத்த முறை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணும்போது 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணி இமீடியட்டா ஆக்ஷன் எடுங்க. போனஸ் ரகசியம் சொல்றேன், கேளுங்க. மார்னிங் ப்ரோக்ராஸ்டினேஷனை 0 பண்ண நைட் தூங்கும் முன் நாளை ஃபர்ஸ்ட் டாஸ்கை டீட்டெயிலா விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நைட் முழுக்க ப்ரிப்பேர் ஆகும். காலையில ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது மென்டல் ரிஹர்சல் டெக்னிக். ஒலிம்பிக் அத்லீட்ஸ் யூஸ் பண்றது. அப்படியானால் நண்பர்களே, ப்ரோக்ராஸ்டினேஷன் என்பது ஸ்கில் ப்ராப்ளம் இல்ல, ஸ்ட்ராட்டஜி ப்ராப்ளம். இந்த 7 டெக்னிக்ஸை அப்ளை பண்ணுங்க, உங்க ப்ரொடக்டிவிட்டி ஸ்கை ராக்கெட் ஆகும். இந்த டெக்னிக்ஸ் கேட்பதற்காக மட்டுமல்ல, செயல்படுத்துவதற்காக. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, நாளைக்கு இல்ல. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. ப்ரோக்ராஸ்டினேஷன் ப்ராப்ளம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. இன்றே செய்வேன் என்று கமெண்ட்ல எழுதுங்க. இந்த மாதிரியான மேலும் பல ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் வரும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இனி தள்ளி போடுவது ஸ்டாப்.